பிரைஸ் தி லார்ட். அல் ஹபீத் என்னும் ஒரு பெரும் பணக்காரன் இருந்தான். அவனுக்கு அளவுக்கு அதிகமாக செல்வம் இருந்தது. ஒரு நாள் அவன் இரத்தின கற்களை குறித்து கேள்விப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் எல்லாம் பறந்து விட்டது. எப்போதும் இரத்தின கற்களை குறித்தே சிந்தித்தான். அவைகளை கண்டுபிடித்து விட்டால் எவ்வளவு பெரிய பணக்காரனாகி விடலாம் என்று கனவு கண்டான். கடைசியாக தன் சொத்துக்களை எல்லாம் விற்று பணமாக்கி கொண்டு இரத்தின கற்களை தேடி வீட்டை விட்டு வெளியேறினான். நாட்கள் செல்ல செல்ல கையில் இருந்த செல்வம் கரைய ஆரம்பித்தது. இரத்தின கற்கள் கிடைக்கவில்லை. கடைசியாக பணம் யாவும் செலவழிந்து போய் பர்சலோனா பட்டணத்தின் கடற்கரையில் உண்பதற்கு கூட உணவில்லாமல் மரித்து போனான். இதற்கிடையில் அல் ஹபீத் விற்ற தோட்டத்தில் ஒரு சிறு ஓடை இருந்தது. அதில் ஒரு விசித்திரமான கல் கிடப்பதை ஒருவன் கண்டு அதை சோதித்து பார்த்தபோது இது இரத்தின கல் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவனுடைய தோட்டமே இரத்தின கற்களால் நிறைந்து இருப்பது பின்னர் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம்தான் உலக புகழ் பெற்ற கோல்கொண்டா சுரங்க வேலை ஆரம்பமாயிற்று. எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். பின்பு நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உனக்குள் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பிரியமானவர்களே, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. தேவன் தந்திருக்கும் ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை போதுமென்று எண்ணி நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.